சமீப காலமாக இளையராஜாவை பற்றி நிறையா நெகட்டிவான கான்ட்ரவர்சிஸ் அண்ட் கண்டென்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போங்க. நானே கூட ரீசெண்டாக கே பாலச்சந்தருக்கும் இளையராஜாவுக்கும் நடந்த ஃபைட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்குமோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்களோட லைஃப்பில் குட் சைட் பேட் சைடுன்னு ரெண்டு பக்கங்கள் இருக்கதாங்க செய்யும். அதுக்கு இளையராஜாவும் விதிவிலக்கு கிடையாதுங்க. அந்த மாதிரி இளையராஜா பண்ணுறது தப்புன்னு அவரை விமர்சனம் பண்ணுற கூட்டம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவரை பண்ணுற நல்லதை பாராட்டுறதுக்கு அவருக்கு டைஹார்ட் ஃபேன்ஸும் எத்தனையோ பேர் இருக்கதாங்க செய்கிறாங்க. அவரை பற்றின ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேங்க. நான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜயோட ஃபேனுங்க. மற்றபடி எனக்கு வேறு ஃபேவரட்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாதுங்க. ஃபேமஸாக இருக்கிற ஒருத்தரை திட்டி அது மூலமாக வியூஸு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாதுங்க. அதுக்கு என்னோடய வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கே புரியுங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நெகட்டிவாக ரீச் ஆகணும் அப்படின்னு நான் யோசிச்சதே கிடையாதுங்க. என்னோட இந்த சிம்பிளான கண்டென்ட்ஸை பார்த்து அதை பிடிக்க போய் என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இசைஞானி இளையராஜா இயக்குநர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. 1980 இவரோட இசையை தொடங்கின மவுஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் குறையவே இல்லைன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. 1971 அன்னக்கிளிக்கு ஃபஸ்ட் டைம் மியூசிக் போட ஸ்டார்ட் பண்ண அவர் பார்த்திங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில், அதாவது 1979 தன்னோட 100வது படத்துக்கு கிராஸ் பண்ணிட்டாருங்க. அடுத்த 6 வருஷத்தில் அவர் 200 படத்துக்கு மேலே இசையமைச்சு ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் 50 படத்துக்கு மேலே இசையமைச்சு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுருக்காருங்க. இவரோட மியூசிக்கில் வந்த பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் சினிமா பாடல்களாக மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு பெரிய ஊன்றுகோலாகவே மாறிச்சுங்க. இவ்வளோ இயர்ஸ் கடந்துமே பார்த்திங்கன்னா இன்னுமே அவரோட பாடல்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தாங்க ஆச்சரியமான ஒரு விஷயம். தன்னோட பாட்டுக்கு ராயல்ட்டி கேட்டு பல சர்ச்சைகளில் சிக்கி விமர்சனத்துக்கு ஆளானா கூட இவர் பக்கம் இன்னுமே இவரோட ரசிகர்கள் இவருக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. ரீசெண்டாக இவங்களோட ஒரே பொண்ணு காலமாயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவருக்கு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ரீசெண்டாக ஒரு சிம்பனியை வெறும் 35 நாட்களில் எழுதி முடிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்பனியை ரஷ்யா இசைக்கலைஞர்களை வச்சு மாஸ்கோவில் ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று நடத்துறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காருங்கிற ஒரு நியூஸும் வந்துட்டுருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக அறிமுகமாகக்கூடிய இயக்குநர்களோட படத்துக்கு இளையராஜா இசையமைச்சார் அப்படின்னா அந்த படம் ஹிட் ஆகும்னு ஒரு சென்டிமெண்ட் பரவலாக எல்லா டைரக்டர்ஸுமே இருந்திருக்குங்க. ஸோ புதுசாக அறிமுகமாகிற டைரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா தன்னோட படங்களுக்கு இசையமைக்க சொல்லி இளையராஜா கிட்ட தான் போவாங்களாமாங்க. அப்படி தன்னோட ஃபஸ்ட்டு படத்துக்கு இசையமைக்க சொல்லி பி வாசு, பிரதாப் போத்தன், மணிவண்ணன், சங்கிலி முருகன் அப்படின்னு எல்லா டைரக்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இளையராஜா வணங்கும்போது ஒரு பைசா கூட காசு வாங்காமல் ஃப்ரீயாக இசையமைச்சு கொடுத்துருக்காரு இசைஞானி இளையராஜா அவர்கள். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. உங்களுக்கு இளையராஜா பிடிக்கல இதெல்லாம் தாண்டி இளையராஜாவோட இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.